காஸ்மா ஹெல்த் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, ஈஸி டிப்ஸ் வெயிட் குறைக்கிறதுக்கு என்ன. இப்போ இதை கேட்கும் போதே அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, மேடம் நாங்க நிறைய சாப்பிடணும், ஆனா ஈஸியா வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னுட்டு. ஆக்சுவலா இவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வந்து கன்சல்டேஷனுக்கு வெயிட் குறைக்கணும்னு வந்தாலும் அவங்க கேட்கறது என்னன்னா, நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, வாக்கிங் போகக்கூடாது, நான் நினைச்சதெல்லாம் சாப்பிடணும், ஆனா நான் வெயிட்டை குறைக்கணும். அதே நேரத்துல நான் என்னென்னலாம் சாப்பிட்டா வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் சொல்ற ஒரே பதில், என்ன சாப்பிடக்கூடாதுன்றத கேளுங்க. அதுதான் வந்து முக்கியமா நம்ம வெயிட்டை குறைக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது. ஆக்சுவலா வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் போறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது 2 மீல் எ டே. இது இயற்கை மருத்துவத்தோடைய ஒரு முக்கியமான கோட்பாடுன்னே சொல்லலாம். இந்த சீக்ரெட்டை நம்ம ஃபாலோ பண்ணாலே இது வெயிட்டை மட்டும் குறைக்கிறது இல்லைங்க, ஈவன் நம்மளுடைய ஹெல்த்தையும் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து வெயிட் போடக்கூடாது, சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் வரக்கூடாது, அதே நேரத்தில் எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராமல் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணலாம். அதாவது 2 மீல் எ டே அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 2 வேளை திடமான உணவை நம்ம எடுத்துக்கிறது மூலயமா இதுவே நம்மளுடைய வளர்சிதை மாற்றத்தை அதிகமாக்கி நம்மளுடைய அந்த டைஜஷனை வந்து சப்போர்ட் பண்ணி முக்கியமாக கொழுப்பு உடம்புல சேராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஒபேசிட்டி அப்படின்னாலே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்போஸ் டிஷ்யூவில் ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிறது தான் ஒபேசிட்டின்னே சொல்கிறது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதிகமாக எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கொடுக்கறதே இல்லை. எல்லாமே வந்து டெக்னாலஜி வந்துருச்சுன்னு சொன்னால் கூட நம்ம கையிலேயே செய்யக்கூடிய ஒர்க்கை கூட நம்ம இப்போ அதிகமாக செய்யறது இல்லை. அதிகமாக வாக்கிங் போகிறது கிடையாது. எந்த ஒரு ஃபிசிக்கல் நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம்னாக்கா சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஈவன் இப்போல்லாம் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிடென்ட்ரி இதில் தான் இருக்காங்க. வெரி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகுறாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாக்கா பிடி பீரியடில் எல்லாருமே ஏதாவது ஒரு கேமாவது விளையாடணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் இருக்கும். இப்போ குழந்தைங்கள வந்து ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டில் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு மட்டும் அவங்க ட்ரெயின் பண்ணுறதுனால அவங்க மற்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் போகிறத ஜாஸ்தியாகவே பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு வெளியில் நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து விளையாடினதெல்லாம் உண்டு. பட் இப்போது எல்லாமே இன்டோர் கேம்ஸ் ஆகிடுச்சு. முக்கியமாக ஃபோனோட பிள்ளைங்க வந்து உட்காந்துடுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்களே நம்மளுடைய உடல் பருமன் அதிகமாக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் டிப் என்னன்னு கேட்குறீங்களா, ஒர்க் அவுட்ஸ் தான். அப்போ அது என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு கேமை வந்து நம்ம விளையாடலாம். அதாவது ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி. அதே நேரத்தில் இல்லைனாக்கா நம்ம ஒரு வாக்கிங் போகலாம், ஸ்விம்மிங் போகலாம், சைக்கிளிங் பண்ணலாம், இல்லை ஸ்கிப்பிங் ஆடலாம். ஈவன் நம்ம 1 மணி நேரமாவது யோகா மூச்சு பயிற்சியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலயமா இது நம்மளுடைய உடல் பருமனை சீராக வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது அந்த மாதிரி யோகாவில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய நமஸ்காரம் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு 3 to 6 ரவுண்ட்ஸை நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது இது கம்ப்ளீட்டாக நம்ம பாடி ஃபுல்லாகவே இது வந்து டோன் அப் பண்ணிடும். அதாவது ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் இதில் வந்து நம்ம மூமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுல் இதுதான் வந்து சூரிய நமஸ்காரம். இந்த 12 ஸ்டெப்பை நம்ம பண்ணும்போது நம்ம பாடி ஃபுல்லாகவே வளைஞ்சி நெளிஞ்சு எல்லாமே பண்ணுறதுனால நம்ம உடல் முழுக்க நல்லா வெப்பத்தை அதிகமாக்குது. அதே நேரத்தில் நம்மளுடைய ஆற்றல் சக்தி அதிகமாக்குது, பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக்குது, வளர்சிதை மாற்றத்தை அதிகமாக்குது. ஸோ அதனாலேயே நம்ம பாடி வெயிட்டையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த உடல் பருமனுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் உண்டுங்க. என்னன்னா, உடல் பருமன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஈஸியாக நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும். அடுத்தது ஃப்ரீயாகவே சுகர் வந்துடும். அது கூடவே பிபி அட்டாச் ஆகி வந்துடும். இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கூட ஹார்ட் டிசீஸும் கூட சேர்ந்து வந்துடுவார். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாமே வந்து நமக்கு உடல் பருமனாலேயே கிடைக்கக்கூடியது. அப்போது இதுக்கு என்ன முக்கியமான விஷயம்னா உணவு கட்டுப்பாடு. ஸோ அப்போ அந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, ஒன்று நம்ம இந்த 2 மீல் எ டே இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறது, இன்னொன்று வாரத்தில் 1 நாளாவது ஃபாஸ்டிங், அதாவது உபவாசம். உபவாசம் உயிர் கவசம்னே சொல்லுவோம். நம்ம எல்லாருமே உபவாசம் இருக்கோம், ஆனால் சரியாக இருக்கோமா அப்படின்றது தான் எங்கள் கேள்விக்குரியே. இந்த உபவாசம் வாரத்தில் 1 நாளாவது 2 வேளையாவது நம்ம சாப்பிடாம இருக்கிறது நல்லது. இப்போ வாரத்தில் 7 நாள் 6 நாள் சாப்பிட்றோம், 1 நாள் ரெஸ்ட் கொடுக்கலாம்ல.
இப்போ எப்படி நம்ம வீக் ஆஃப் எடுக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வயிறுக்கும் இந்த மாதிரி ரெஸ்ட்டு கொடுத்து எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை கொடுத்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறது தான் இந்த ஃபாஸ்டிங். அந்த நேரத்தில் நம்ம அதிகமாக பழங்கள் எடுத்துக்கலாம், தண்ணி நிறைய குடிக்கணும். அதே நேரத்தில் பழச்சாறு, கண்டிப்பாக இந்த எரேட்டட் ட்ரிங்க்ஸை குடிக்கக்கூடாது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த உடல் பருமனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுல தான் முக்கியமே. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா காலையிலேருந்து நல்லா ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஈவினிங் ஆனால் வாழை இலையை போட்டு வடை பாயாசத்தோடு சாப்பிட்ற பழக்கம் தான் நம்ம. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எளிமையான உணவு, அதாவது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய தயிர் சாதம், மோர் சாதம், ரசம் சாதம், இட்லி, இடியாப்பம், ஆப்பம், இந்த மாதிரி உணவுகளை நம்ம பிரேக் பண்ணும்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய ஃபாஸ்டிங்கையும் வந்து சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் உடல் பருமனையும் குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ வாரத்தில் ஒரு நாள் போதுங்க, மற்ற 6 நாள் நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி சாப்பிடுங்க, பட் எண்ணெய் கம்மியாகவே இருக்கட்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிகமாக பேக்கரி ஐட்டம்ஸோ, ஃப்ரைட் ஐட்டம்ஸோ, ஜங்க் ஃபுட்ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் கூட வேண்டாம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற அந்த ஜங்க் ஃபுட்ஸ் இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆல்கோஹால் இன்ஜெக்ஷன். இப்போ எப்படி ஒரு ஆல்கோஹால் இன்ஜெக்ஷன் பண்ணுறவன் டெய்லி தண்ணி அடிக்கிறானோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற அந்த ஜங்க் ஃபுட்ஸும் சமமாங்க. ஸோ அப்போது அது எந்த அளவுக்கு நம்மளுடைய ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும், இந்த மாதிரி உடல் பருமனும் அதனால வரக்கூடிய கிஃப்ட் எல்லாமே வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியமே வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ அதனால் நோ ஜங்க்ஸ். அதுலேயும் முக்கியமாக இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஈவன் இட் கேன் ப்ரிவென்ட் கேன்சர் ஆல்சோ. ஸோ அதனால் அந்த விஷயத்தையும் நம்ம உணவு விஷயத்தில் நம்ம மேற்கொள்ளலாம். சரி மேடம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க, அடுத்தது அப்போ என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மார்னிங்கில் நம்ம இந்த தக்காளியை மட்டுமே சாலடாக எடுத்துக்கலாம். இந்த தக்காளியில் காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது நம்மளுடைய பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கோஸை வந்து சாலடாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காய்ட்ரோஜெனிக் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அதாவது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த சாலடை ட்ரை பண்ணாதீங்க. தைராய்டு இல்லாமல் இருக்கிறவங்க இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால ஈவன் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கம்மி பண்ணி கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த கேபேஜை வந்து நம்ம ரெகுலராக மார்னிங்கில் வந்து ஆஃப் பாயில்டாகவும் எடுத்துக்கலாம். இல்லை இதை நம்ம ராவாகவும் நம்ம காலையில் கொஞ்சமாக தேங்காவை துருவி போட்டு கொஞ்சம் பெப்பர் சால்ட்டும் வெங்காயம் தக்காளியை போட்டு நம்ம காலையில் சாப்பிடும்போது இது நம்மளுடைய பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஜூஸஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பூசணிக்காய், சொரக்காய், அப்புறம் வாழைத்தண்டு, இந்த மூணுத்தையும், இந்த வெள்ளை பூசணி இருக்குல்ல அதுலேருந்து ஒரு பீஸு, அப்புறம் இந்த சொரக்காயிலேருந்து ஒரு சின்ன பீஸு, வாழைத்தண்டுலேருந்து அதை விட இன்னும் குட்டியான ஒரு பீஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் ஒரு அடி அடித்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இஞ்சி, பெப்பர், சால்ட்டை சேர்த்து நீங்கள் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இது நம்ம பாடி வெயிட்டை மட்டும் குறைக்கல, பாடி ஹீட்டை குறைக்குது, யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்குது, நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஊத சதைன்னு சொல்லுவாங்க, பார்க்குறதுக்கு தான் அவங்க பஃபியாக தெரிவாங்க, ஆனால் பாதி இது வந்து தண்ணியும் அந்த ஃபால்ஸ் இதுதான் இதுவாயிருக்கும், ஸ்டே ஆயிருக்கும், அதாவது ரிட்டென்ஷன்னால். இந்த இந்த ஜூஸை நம்ம குடிக்கிறது மூலயமா அது நல்ல நீர் வந்து வெளியே போகிறது மூலயமா அவங்க வெயிட்டை வந்து ஈஸியாக குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய யோகா இயற்கை மருத்துவத்தில் நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா நீராவி குளியல், வாழைக்குளியல், மண் குளியல், மசாஜ் தெரப்பி, ஃபுல் பெட்ஷீட் பேக்கு, இந்த மாதிரி நிறைய சிகிச்சை முறைகள் அவங்களுடைய உடல் பருமனை இயற்கையான முறையிலேயே குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய அரசு மற்றும் யோகா இயற்கை மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இங்கே தங்கியிருக்கிற எல்லா கண்டிஷன்ஸுக்குமே அவங்க முட்டி வலிக்கு வருவாங்க, இடுப்பு வலிக்கு வருவாங்க, கிட்னி பிரச்சனைக்காக வருவாங்க, லிவர் பிரச்சனை, கால் பிளாடர் பிரச்சனை, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கூட அவங்க இந்த இயற்கை உணவை எடுக்கும் போது அதுக்கு ஆடட் கிஃப்டாகவே வந்து அவங்களுக்கு வெயிட் குறைக்கிறது ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். இப்போ ஒரு வாரம் அவங்க தங்கியிருக்காங்க அப்படின்னா சாலிடாக 4 to 5 kgs வந்து கண்டிப்பாக அவங்களுடைய வெயிட்டை வந்து ஈஸியாகவே குறைச்சிடலாம். அப்போ நான் ஏற்கனவே தின் பில்டாக இருக்கேனே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக லாஸ் ஆகாது. நம்ம பாடி கான்ஸ்டியூஷனை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய வெயிட் லாஸே வந்து இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் நார்மல் டயட் எடுக்கும் போது இப்போது வெயிட் லாஸ் ஆனதில் நம்ம 1 or 2 kgs தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர நம்ம நேச்சுரலாகவே நம்ம அந்த வெயிட் லாஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்றத
ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது இன்னும் ஈஸியாக நம்ம குறைக்கலாமே தவிர அதிகமாக வெயிட்டும் இருக்காது. இந்த இயற்கை மருத்துவத்தில் அடுத்த விஷயம் என்னன்னாக்கா மசாஜ் சிகிச்சை. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வயிறு பகுதிக்கு பர்டிகுலராக நம்ம வந்து இந்த மசாஜை வந்து நம்ம ரெகுலராக கொடுக்கறது மூலயமா, அதுலேயும் பெப்பர்மெண்ட் ஆயிலை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கறது மூலயமா இந்த வயிறு, இடுப்பு, தொடை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்டை வந்து நம்ம மொபிலைஸ் பண்ணி ஃபேட் டைஜஷனை சப்போர்ட் பண்ணி ஈஸியாக வெயிட்டையும் குறைச்சிடலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.